கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. பாலா, தமிழக மீனவர்கள் மீதான இந்த தாக்குதல் எப்போது நடந்தது, எந்த இடத்தில் நடந்தது? நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து காலை 6 மணிக்கு மீன்வளத்துறையின் அனுமதியுடன் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நேற்று பிற்பகல் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு தலைமன்னார் கடற்படையினுடைய 2 கப்பல்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் கற்கள் மற்றும் பாட்டில் மற்றும் தடிகளை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாமல் நம்ம பகுதிக்கு மீண்டும் இரவு நேரங்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க கச்சத்தீவு அருகே மீன்பிடித்து இருக்கும் போது அங்க மேலும் ஒரு 4 கப்பல்ல இலங்கை படையினர் ஒரு 10க்கும் மேற்பட்ட மீனவர்களுடைய வலைகளை அறுத்து கடலில் வச்சிருக்காங்க. அவங்க பிடிச்சி வச்சிருந்த மீன்களை பற்றி அள்ளி கொண்டு சென்றுள்ளதாக மீனவர் தப்பி வந்த மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மீனவர்கள் கூறும்போது நாங்க நம்ம பகுதியிலே மீன் பிடிக்க முடியல, இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதனால எங்களுக்கு பெருத்த பொருள் நஷ்டம் ஏற்பட்டு, இதனால் ஒவ்வொரு பழையருக்கும் குறைஞ்சது 20 முதல் 30,000 வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தப்பி வந்த மீனவர்கள் தெரிவிக்கின்றனர்.